திமுகவில் இணைந்த விஜயின் நெருங்கிய நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தாவேகா தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அண்மையில் விஜயின் தாவேகாவில் அதிமுகவில் முக்கிய முகமாக இருந்த செங்கோட்டையன் இணைந்தார். அவரைத் தொடர்ந்து திமுக, மதிமுக, அதிமுக என பல கட்சிகளில் வலம் வந்த நாஞ்சில் சம்பத் இணைந்தார். இதனால் தாவேகாவுக்கு பலம் கூடியதாக பேசப்பட்ட நிலையில் விஜயின் முன்னாள் மேலாளர் திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் இணைந்துள்ள பி.டி. செல்வகுமார் விஜய் நடித்த புலி படத்தின் தயாரிப்பாளர் என தெரிகிறது. இதை தவிர இவர் கோயமுத்தூர் மாப்பிள்ளை படத்தில் விஜயுடன் நடித்துள்ளார். மேலும் விஜயின் சுறா, வில்லு, போக்கிரி ஆகிய படங்களுக்கு BROவாக பணியாற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் திமுகவில் இணைந்தது குறித்து அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமையகத்தில் இன்று காலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகள் மற்றும் கலை அரங்கங்களை தன் சொந்த செலவில் கட்டி கொடுத்த மக்கள் சேவகரும் தென் மாவட்டங்களில் சிறந்த கல்வி நன்கொடையாளர் விருது பெற்றவருமான கலப்பை மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் டாக்டர் பி.டி. செல்வகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். அதுபோக திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் B.K. சேகர்பாபு, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரே. ரமேஷ், ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வழக்கறிஞர் பால் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். அந்த வகையில் அதிமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியால் முக்கிய அதிமுக புள்ளிகள் சமீப காலமாக திமுகவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயுடன் 25 ஆண்டு காலம் பயணித்த பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். இவர் 2003ஆம் ஆண்டு முதல் விஜய்க்கு மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்தவர். விஜய் நடிப்பில் வெளியான புலி படத்தை பி.டி. செல்வகுமார் தான் தயாரித்தார். இவர் கலப்பை மக்கள் இயக்க தலைவராகவும் இருந்து வருகிறார். பி.டி. செல்வகுமார் தலைமையிலான நூற்றுக்கணக்கானோர் இன்று திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன், பிரபல மேடை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த நிலையில் விஜய்க்கு நெருக்கமான பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாவேகாவில் அதிருப்தியில் உள்ள நூற்றுக்கணக்கானோர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முக்கிய அரசியல் கட்சிகளாக அதிமுக, திமுக, தாவேகா உள்ளிட்டவை தங்கள் பலத்தை அதிகப்படுத்த தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் பக்கம் ஈர்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாண்டி முன்னிலையில் நத்தம் சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் பழைய கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சக்கரபாணி புதிதாக இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு சால்வை அணிவித்து அவர்களை திமுகவில் அன்புடன் வரவேற்றார். இந்த இணைப்புகள் குறித்து பேசிய அரசியல் நோக்கர்கள், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் திமுகவின் பலத்தை மேலும் வலுப்படுத்த இந்த புதிய உறுப்பினர்களின் இணைப்பு உதவும் என்று தெரிவித்துள்ளனர். மாற்றுக் கட்சியினரின் இந்த கூண்டோடு இணைப்பு நத்தம் தொகுதி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவை தவிர மற்ற கட்சிகளின் இன்னும் கூட்டணி வலுவாக அமையவில்லை.
திமுகவின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் கூட்டணியில் பாஜக தமாக தவிர எந்த கட்சியும் இல்லை. ஏற்கனவே பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், தினகரன் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டனர். அதிமுகவுடன் கரம் கோர்த்துள்ள பாஜக வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்று ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, ம.நீ.ம. என வலுவான கூட்டணியை கொண்ட திமுகவிற்கு எதிராக இன்னும் அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்காதது அமித்ஷாவிற்கு தலைவலியாக அமைந்துள்ளது. அதிமுகவிற்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி மோதல் இன்னும் பாமக, தேமுதிக ஆகியோர் கூட்டணிக்குள் வராதது அமித்ஷாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதால் அவரது தமிழக பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு தங்களது கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள தேமுதிக தற்போது அதிமுக பக்கம் சாய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 15 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க அதிமுக தயாராக இருப்பதால் தேமுதிக கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் எதிரொலியாகவே சமீபத்தில் பேட்டியளித்த பிரேமலதா, அதிமுக மாநிலங்களவை பதவி தருவதாக கூறி எங்களை ஏமாற்றவில்லை, 2026 தருவதாக கூறினார் என்று பேட்டியளித்தார். இதனால் தேமுதிக அதிமுக பக்கம் சாய்ந்துவிடும் என்று கருதப்படுகிறது. ஆனால் வட தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்துள்ள பாமக தந்தை மகன் சண்டையால் மிகப்பெரிய பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளது. அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு தயாராக உள்ள நிலையில் ராமதாசோ திமுக கூட்டணியில் இடம்பெற ஆர்வம் காட்டி வருகிறார். இவர்களது தந்தை மகன் சண்டையால் பாமகவின் மாம்பழ சின்னம் முடங்கும் அபாயம் உண்டாகியுள்ளது. மேலும் தனக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என்று கூட்டணியில் இருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வத்தையும் கூட்டணியில் இருந்து விலகிய டிடிவி தினகரனையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சரமாரியாக விமர்சித்து வரும் தினகரன் அவரை கூட்டணி தலைவராக ஏற்பாரா என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஆக கூட்டணிக்குள் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கும் கட்சியுடனே கூட்டணி என்று விடாப்பிடியாக உள்ளார். பல சவால்கள் அதிமுக கூட்டணியில் இருப்பதால் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அமித்ஷாவிற்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில் விஜய் மீது அதிருப்தியில் உள்ள தாவேகா கட்சியின் முக்கிய புள்ளிகள் தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளிவந்து விஜயை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.